Hello students, in the video 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.2 la irukra 12th sum paakalam. Let A, B, C and D in 4 points கொடுத்துட்டு show that ABCD ன்றது வந்து trapezium அப்படின்னு நீங்க proof பண்ணனும் நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட். இப்போ இதுவே வந்து trapeziumக்கு பதிலா parallelogram, quadrilateral அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கிற ஸ்லோப்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப் ஆஃப் ஏடி அண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிப்போம். ரெண்டுமே என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி சேம் திங் ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி. ஓகேவா? நான் சொல்றது parallelogram. சரிங்களா? இப்ப parallelogram எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப parallelogram ஏபிசிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை எப்படி இது parallelogram தான் ப்ரூஃப் பண்ணுவோம்? ஏபி அண்ட் சிடி ரெண்டுத்தோட ஸ்லோப் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி ஏடி ஸ்லோப் ஆஃப் ஏடி அண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தா அது parallelogram நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஆனா ட்ரெபீசியம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கா? ஏபி இருக்கு அண்ட் தென் சிடி இருக்கு. இப்ப இது ரெண்டுமே என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது சப்போஸ் இது ரெண்டுமே சேமா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு சைடோட ஸ்லோப் கண்டுபிடிப்போமா? இது வந்து வேற வேற வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே அது என்னன்னு சொல்லிட்டாங்க? ட்ரெபீசியம் சொல்லிட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் என்னவா இருக்கலாம்ன்றாங்க. அதனோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருந்துட்டாலே அது ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? So அதான் நான் என் நோட்ஸா எழுதியிருக்கேன். சரிங்களா? If only one pair of opposite sides of a quadrilateralயும் ட்ரெபீசியமும் கம்பேர் பண்றாங்க. சரியா? அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தது. பேரலல்னா ஈக்குவல்னு அர்த்தம். இப்ப இங்க 5/2 இருக்குன்னா இங்கேயும் என்ன இருக்கணும்? இப்ப இது 5/2னா இதுவும் 5/2 அப்படி இருக்கணும். சரிங்களா? அண்ட் தென் இப்போ இங்க 9 இருக்கு, இங்க 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது அப்படி நாட் ஈக்குவல் ஆகுது. சோ அப்படி இருந்துட்டாலே தட் இஸ் ட்ரெபீசியம். சோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஒன் மோர் திங், வேற என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் பிசி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி அது கண்டுபிடிச்சு அது ரெண்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா அப்படின்னு பாக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. y2 minus 4 minus y1 minus 4. ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. x2ன்றது 9 minus x1 வந்து 3. ஓகே? ஸோ minus 4 minus into minus plus 4 by 9ல 3 போயிடுச்சுன்னா 6. இப்ப என்ன பண்ணலாம்? minus 4 plus 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. ஸோ 0/6 என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் ஸ்லோப் என்னது? சைடு சிடியா? இப்ப அதோட ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கலாம். y2 minus 7 minus y1 minus 7 by x2ன்றது 7 minus x1 5 minus 7 minus into minus plus 7 by 7ல 5 போயிடுச்சுன்னா 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 0. ஸோ 0/2 0. இப்போ ஒரு சைடு என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலா வந்துடுச்சு. ஓகேவா? அதாவது ஒரு ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கு? நமக்கு ஈக்குவலா வந்துடுச்சு, பேரலலா வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ரெண்டு ஆப்போசிட் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? அது எப்படி இருக்கணும்? நமக்கு நாட் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இது என்னது? ட்ரெபீசியம். நவ ஸ்லோப் ஆஃப் பிசி, இது அடுத்த ஆப்போசிட் சைட்ஸா? பிசி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? y2ன்றது minus 7 minus y1ன்றது minus 4 by x2ன்றது 5 minus x1 9. சரியா? So minus 7 minus into minus plus plus 4 by 9ல 5 போயிடுச்சுன்னா minus 4. இப்போ இங்க 7 minus 7 இருக்கு, 4 இருக்கு.
ஸோ இப்போ 7ல 4 போயிடுச்சுன்னா 3 -3 by இங்க -4 ஸோ மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/4. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா பிசியோட ஆப்போசிட் சைடு என்னது ஏடியா. இப்போ பிசி இருக்கா, அதோட ஆப்போசிட் சைடு ஏடி இல்லையா. ஸோ பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஏடி கண்டுபிடிக்கணும். y2ன்றது -7 மைனஸ் y1ன்றது -4 by x2 7 minus x1 3. இப்போ -7 minus into minus plus 4 by 7ல 3 போயிடுச்சுன்னா 4. இப்போ 7ல 4 போயிடுச்சுன்னா நமக்கு 3 பெரிய நம்மளோட சைன் தான் போடும். -3/4. இப்போ இதுல பாத்தீங்கன்னா +3/4 இருக்கு, இங்க -3/4. அப்ப ரெண்டுமே வேற வேற தானே. நம்பர் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா இங்க என்ன இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, நாட் ஈக்குவலா இருக்கு. எந்த ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருந்தது? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. அடுத்தது slope of BC not equal to slope of AD. சரிங்களா? அப்போ ஒரு ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருந்துட்டு அடுத்த ஆப்போசிட் சைடு வந்து நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன சொல்லிருக்கேன், ஒன் பேர் எப்படி இருக்கு, ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் என்னவா இருக்கு, பேரலா இருக்கு. பேரலா ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா ஒரு பேரு, இன்னொரு பேர் நாட் ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்ததுன்னா என்னது, ஏபிசிடின்னு எடுத்துருக்கோமா ட்ரெபீசியம்க்கு நேம். அப்போ அது வந்து ட்ரெபீசியம் தான். ஏபிசிடி இஸ் ட்ரெபீசியம். அவ்வளவுதான்.